குரு பரம்பரைக்கு வணக்கம். நேயர்களே, நமது சக்தி பீடம் வாயிலாக ஒரு புதிய ஜோதிட ஆய்வு தகவல், நட்சத்திர குறியீடுகள், அதை எப்படி வாழ்க்கையில பயன்படுத்தி ஜெயிக்கிறது ஒவ்வொரு துறையிலையும் அப்படின்றதுக்கான பதிவுகள். இந்த 27 நட்சத்திரங்கள் வரிசையில் இன்னைக்கு நம்ம பரணி நட்சத்திரத்தை பார்க்கிறோம். பரணி நட்சத்திரக்காரர்கள் பரணி நட்சத்திரத்தை ஜென்ம லக்னத்தினுடைய ஆரம்ப புள்ளியாக கொண்டவர்கள். 2 பேருக்கும் இது பொருந்தும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. பெரும்பாலும் நம்ம ஆட்கள் நட்சத்திரத்தை மட்டும்தான் பார்ப்பாங்க. இது பரணி நட்சத்திரம்னா சந்திரன் உட்கார்ந்தது பரணியா இருந்தா அவங்க பரணி நட்சத்திரம், சரியா? இப்போ அது மட்டும் இல்லாம உங்க லக்னமும் மேஷ ராசியில பரணி நட்சத்திரத்திலே வருதுன்னு வச்சுக்கோங்க. மேஷ லக்னமா இருக்கீங்க, ஒருவேளை உங்க லக்ன புள்ளி பரணியில இருந்தா இது உங்களுக்கு பொருந்தும். சரி, பாத்துக்கோங்க, முழுசா பாருங்க. குறியீடுகள் தான், ரொம்ப விளக்கமெல்லாம் நான் கொடுக்க போறது இல்லை. எப்படி பயன்படுத்துறது என்ன ஏதுன்றது மட்டும் தான் நான் சொல்லுவேன், சரிங்களா? சரி, ஓகே. பரணி மேஷத்தினுடைய நடு நட்சத்திரம் பரணி, சுக்கிரனுடைய ஆதிக்கம் பெற்ற நட்சத்திரம். இந்த பரணியினுடைய பொதுவான குறியீடு, பரணிக்குன்னு ஒரு சிம்பல் அப்படின்னா அது இந்த யானையினோட இந்த முன் தலைப்பகுதி தந்தத்தோட இருக்கக்கூடிய யானை, சரிங்களா? அதே மாதிரி அக்கன்னான்னு சொல்லுவாங்கல்ல, ஆயுத எழுத்து அக்கு, அதுவும் இதுதான், அந்த குறியீடு தான். அப்போ பரணி நட்சத்திரத்துல பிறந்தவங்க எப்பயுமே கூட வச்சுக்க வேண்டிய சிம்பல், அடிக்கடி பார்க்க வேண்டிய சிம்பல், உங்க தொழிலையோ அல்லது வியாபாரத்திலேயோ ஒரு பகுதியா அந்த சிம்பலை நீங்க வச்சுக்கிறது உங்களுடைய அது ஒரு பாசிட்டிவான எனர்ஜியை மேல கொடுக்கும். அதே போல இந்த பரணி நட்சத்திரத்துல பிறந்தவங்க இந்த குறியீடுகளை தாண்டி ஒவ்வொரு ஏரியாலையும் வெற்றி அடையணும்னா, உதாரணத்துக்கு பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு நீங்க பண பிரச்சனை, பணம், குழந்தைங்க பிறக்கல, குழந்தை வாழ்க்கை சரியில்லை, குழந்தைகள் நல்லா இருக்கணும், குழந்தைகள் மூலமா நம்ம நிம்மதி அடையணும், காசு பணம் கொடுத்த இடத்துல இருந்து வரணும், வண்டி வாகனங்கள் சேரணும், அணிகலன்கள் ஆபரணம் சேரணும், இந்த மாதிரியான அசட், சொத்து, சுகம், இந்த மாதிரி விஷயங்களுக்கு பரணி நட்சத்திரக்காரங்கள் நெருப்பு, அக்னி கொழுந்து விட்டு எரியுது இல்லையா, நெருப்பு ஜோதி, அந்த ஜோதியை, அதுதான் உங்களுடைய குறியீடு. எதுக்கு? இந்த விஷயங்களுக்கு, சரியா? அதை பயன்படுத்துங்க. பணம் வாங்க போறீங்களா, ஒருத்தன்ட்ட ரொம்ப நாளா கொடுக்க மாட்டேங்கிறான்னு, நெருப்பு ஹோமம் வளர்த்துறாங்கல்ல, அந்த ஹோமத்துல கலந்துக்கிட்டு உடனே போங்க. அப்ப என்ன, ஹோமத்துல ஒரு 1/2 மணி நேரம் அந்த நெருப்பை பாப்பீங்களா, நெருப்பு எரியுறத, அதை பார்த்துட்டு போங்க. உங்க தொழிலையோ, இப்ப நீங்க பினான்ஸ் கொடுக்கல் வாங்கல், பேங்கிங், அந்த மாதிரி பணம் சம்பந்தப்பட்ட தொழில் பண்றீங்களா, தொழில் லோகோல எங்கேயாவது நெருப்பு இந்த இது வச்சுக்கோங்க, ஃபயர், சரிங்களா? இது பண விஷய சம்பத்து. அடுத்து க்ஷேமம், உங்க வாழ்க்கையில நல்ல மன நிம்மதியோட சுகமா நோய் நொடி இல்லாம இருக்கணும்னா நீங்க பயன்படுத்த வேண்டிய டிப்ஸ், பரணி நட்சத்திரக்காரங்க என்ன மாதிரி சிம்பல் பயன்படுத்தணும்னா, மிருகசீரிஷத்தினுடைய இந்த மான் தலை அல்லது மான்கள் புல் சாப்பிட்றது, மான்கள் ஒரு போட்டோ இருக்கு, அதுல இயற்கை சூழல்ல மான்கள் மேய்ஞ்சிட்டு இருக்கிற மாதிரி ஒரு போட்டோ நல்லா இருக்கு, அதை பயன்படுத்தலாம், சரிங்களா? மன நிம்மதியும் கிடைக்கும். இதை டெய்லி நீங்க பார்க்க. அடுத்து எந்த விஷயத்திலயும் உங்களுக்கு ஒரு நல்ல ஸ்டார்டிங், நல்ல தொடக்கம், நல்ல ஒரு வளர்ச்சி, தொடங்க வேண்டிய, அல்லது நீங்க அந்த குறியீடு எதை நீங்க பயன்படுத்தினா அந்த வளர்ச்சி சூப்பரா இருக்கும், தடை இருக்காது, சாதகமா இருக்கும் அப்படின்னா அது பாதம், இந்த ராமர் பாதம் இருக்கு இல்லையா, இந்த செருப்பு, இந்த பாதுகைன்னு சொல்லுவாங்கல்ல, இந்த பாதுகை, அந்த செருப்பு கால், அதை நீங்க பார்க்கலாம், அந்த குறியீடு நீங்க பயன்படுத்தலாம், ராமர் பாதம், சரிங்களா? அதே மாதிரி புனர்ஜென்மம் எடுத்த மகான்கள், அருணகிரிநாதர், இந்த மாதிரி, அதாவது ஒரு காலத்துல ஒரு மாதிரி இருந்து சுத்த பயங்கரமா தன்னுடைய வாழ்க்கையே திருப்பி இதானவங்க, அந்த மாதிரி மகான்களை நீங்க வழிபடலாம். புனர்ஜென்மம் எடுத்த, ஏன்னா புனர்வசு, சரிங்களா? சரி, ஏன்னா பரணிக்கு இந்த புனர்வசுன்றது சாதகமான தாரை. அதே மாதிரி பரணியில பிறந்தவங்க புனர்பூச நட்சத்திரத்தன்னைக்கு நீங்க எந்த நல்ல காரியம் செய்தாலும் அதை வெற்றி அடையும். அதே மாதிரிதான் குழந்தைங்களுக்கு நல்ல விஷயம் நடக்கணுமா, சொத்து பணம் கொடுக்கல் வாங்கல் நல்ல ஒரு இது வரணுமா, நீங்க கார்த்திகை நட்சத்திரத்துல பண்ணுங்க. அதே மாதிரி மன நிம்மதி, ஆரோக்கியம் கிடைக்கணுமா,
ஒரு நோய் இருக்குது, அதுக்கு மருந்து சாப்பிடணும், அதுக்கு டாக்டர்கிட்ட போகணும். முதல்ல நீங்கள் அதை செய்கிறீங்கன்னா நீங்கள் வந்து மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் போகணும். வாழ்க்கை துணையை தேடுறீங்களா, தொழிலில் கூட்டு சேர்க்குறீங்களா, நல்ல வாழ்க்கை துணை அமையணுமா, உங்கள் பெட்ரூமில் நீங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துல கல்யாணம் பண்ணுற வயசில் இருக்கீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் வந்து ஆயில்ய நட்சத்திரத்தினுடைய குறியீடான பாம்புகள், 2 பாம்பு பின்னி பிணைந்து வர்ற மாதிரி இருக்கக்கூடிய அமைப்பு, அல்லது பாம்பு படுக்கை மேல் படுத்திருக்கக்கூடிய பெருமாள், அல்லது பாம்பின் மேல் நடனம் ஆடக்கூடிய அந்த கிருஷ்ணர், இந்த மாதிரி பாம்பு சம்பந்தப்பட்ட படங்களை நீங்க வச்சுக்கலாம். சரிங்களா? அது வந்து பெட்ரூம்ல நீங்க வச்சுக்கிற பட்சத்தில் உங்களுக்கு வந்து திருமண அமைப்பு சீக்கிரமா நடக்கும். சார் பெட்ரூம்ல பாம்பு வச்சா பயமா இருக்காது சார், கவலைப்படாதீங்க, அது கொஞ்சம் பார்க்க பழகிடும். சரி, அது மட்டும் இல்லை, இன்னொரு குறியீடு வாழ்க்கை துணை, நல்ல பார்ட்னர்ஷிப்பு, ஃப்ரெண்ட்ஷிப்ல இருக்க பிரச்சனை, ரிலேஷன்ஷிப்ல இருக்க பிரச்சனை, இதுக்கு தான் இந்த குறியீடு. எது? மக நட்சத்திரத்தினுடைய அந்த தன்மையான கும்ப வடிவம் குறியீடு, கும்ப வடிவம். சரிங்களா? சரி, இதெல்லாம் வந்து குறியீடுகள். இப்போ நான் சொன்னேன் நட்சத்திரங்கள், வாழ்க்கை துணை தேட போறீங்களா, அல்லது வாழ்க்கை துணை அல்லது ஃப்ரெண்டு அல்லது ஜாதகத்துல கூட்டு தொழில் செய்யறதுக்கு பார்ட்னர், இந்த மாதிரி ஆட்களை தேர்வு செய்றீங்களா, அவங்க நட்சத்திரம் எதுவா இருக்கணும்னா அவங்களுடைய நட்சத்திர குறியீடு அல்லது நட்சத்திரம் அவங்க ஆயில்யம் மகம் இந்த நட்சத்திரம் பிறந்தவங்களா பாருங்க. அதே மாதிரி இதனுடைய அனுபந்த நட்சத்திரங்களா இருக்கக்கூடிய கேட்டை, மூலம், திருப்பி ருணானுபந்த நட்சத்திரங்களா இருக்கக்கூடிய ரேவதி, மூல, அஸ்வினி, இந்த மாதிரி நட்சத்திரங்கள், இதை நீங்க பயன்படுத்தலாம். வாழ்க்கை துணை இந்த மாதிரி சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு இந்த நட்சத்திரக்காரர்களை நீங்க கொஞ்சம், இந்த நட்சத்திரத்துல உங்களுக்கு ஜாதகம் வந்தா நீங்க வந்து ரொம்ப பாசிட்டிவா அதை நீங்க முன்ன கொண்டு போங்க, பொருத்தம் இருந்துச்சுனாக்க. சரியா? சரி. அதே போல இந்த நட்சத்திர தினங்கள், இப்ப நான் சொன்ன இந்த நட்சத்திர நாட்கள் இருக்கு இல்லையா, க்ஷேமம், அதாவது உங்களுக்கு வந்து நோய் நொடி பிரச்சனை, மன நிம்மதி இல்லை, குடும்பத்துல சண்டை, அதை தீக்கிறதுக்காக நான் போறேன் அப்படின்னா நீங்க எந்த நட்சத்திரத்துல செய்யணும்னா, நீங்க முக்கியமா செய்ய வேண்டியது உங்களுடைய குடும்ப பிரச்சனைகள் தீர்க்கறதுக்கு மிருகசீரிஷ நட்சத்திரத்தன்னைக்கு போங்க. மன நிம்மதி, கோர்ட்டு கேஸ், வம்பு வழக்கு, பிரச்சனை, டீலிங், பணம் சம்பந்தப்பட்ட தகராறு, கோர்ட்டு கேஸ், அடிதடி, இந்த மாதிரி இதுல இருந்து வரணுமா புனர்பூச நட்சத்திரத்தன்னைக்கு அந்த விஷயங்களை செய்யுங்க. காசு கொடுத்த இடத்துல கிடைக்கல, அல்லது லோன் அப்ளை பண்ண போறேன், ஒரு கார் வாங்க போறேன், ஒரு இடத்த வித்து காசு எடுக்க போறேன், பணம், அப்ப நீங்க என்ன பண்ணணும், அந்த மாதிரி விஷயங்களை கார்த்திகை நட்சத்திரத்துல அன்னைக்கு பண்ணுங்க. இந்த பரணியில பிறந்தவங்க கார்த்திகை தீபத்தன்னைக்கு ரொம்ப விசேஷமா நீங்க பணம் கொடுக்கல் வாங்கல் அல்லது பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா நல்ல காசு வரும். சரிங்களா? ரொம்ப விசேஷம். ஸோ இதெல்லாம் தான் நீங்க பயன்படுத்த வேண்டிய நட்சத்திரங்கள் அந்த குறிப்பிட்ட செயல்களுக்கு. இப்போ நான் இவ்வளவு விஷயங்கள் சொல்லியிருக்கேன் இல்லையா, இவ்வளவு டிப்ஸ் நான் கொடுத்துருக்கேன். இப்போ இதை நீங்கள் லைஃப்பில் பயன்படுத்தி பாருங்கள். இதை வந்து ஒரு 2 வீக்ஸ் 3 வீக்ஸ் எடுத்துட்டு இப்போ நான் சொன்ன இந்த டிப்ஸ் எல்லாம் எழுதி வச்சுட்டு பயன்படுத்துங்க. சரிங்களா? அது மட்டும் இல்லை, உங்களுக்குன்னு இருக்கக்கூடிய அடிப்படை விஷயமான அந்த யானத்தலை, அக்கன்னா, நெல்லி மரம், ஏன்னா பரணிக்கு நெல்லி மரம் ரொம்ப விசேஷம். ஸோ உங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு நெல்லிக்காய் மரம் வைங்க. சரிங்களா? இதெல்லாம் நெல்லிக்காய் சாப்பிடுங்க, நெல்லிக்காய் ஊறுகாய், இந்த மாதிரி விஷயங்கள் இதெல்லாம் பயன்படுத்துங்க. இதை அடிக்கடி பயன்படுத்த நட்சத்திரம் வலுவடையும். சரிங்களா? சரி, அப்போ இதெல்லாம் பண்ணிட்டு நல்லா ஒத்து வருது, சூப்பரா இருக்கு அப்படின்னா கமெண்ட் எழுதுங்க. சார் எனக்கு கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு, ஒத்து வரல, அதையும் சொல்லுங்க. ஏன் ஒத்து வரலன்றதை நம்ம பார்ப்போம். தனிப்பட்ட ஜாதக கேள்விகள், ஜாதகம் பார்க்கணும், எனக்கு பிரச்சனை அப்படி ஆச்சு இப்படி ஆயிடுச்சுன்னா அதை கமெண்ட்ஸ்ல கேட்காதீங்க, ஃபோன் பண்ணி கேளுங்க, ஜாதகம் பார்த்துக்கலாம். ஏன்னா அப்பதான் அது ப்ராப்பரா சொல்ல முடியும். இந்த பதிவு யூஸ்ஃபுல்லா இருந்தா உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வராய் ஜோதிடன், ஜாமக்குள் வித்தகன் ஹரிசுதன். நன்றி நேயர்களே, வணக்கம்.